பழைய எறும்பு கடைக்கு போயிருந்தபோது ஒரு உடஞ்சி போன அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்துன்னு வந்து அந்த அயன் பாக்ஸை தான் நம்ம இன்னைக்கு ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எந்த சைடில் பார்த்தாலுமே உடஞ்சி போய் தான் இருக்குது, ஃபுல்லாமே டேமேஜில் தான் இருக்குது. இதே மாதிரி கண்டதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற இந்த ஸ்க்ரூ அவுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க பிளாஸ்டிக்காக எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அடியில் இருக்க டியூப்பை கட்டாமல் எடுங்க. அப்புறம் வெளியில் எங்கே போனாலுமே அந்த மாதிரி டியூப் கிடைக்காது உங்களுக்கு. இந்த டியூப்பையும் அவுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு ஸ்க்ரூ அவுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் தனியாக வந்துடும். அவ்வளோ அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அது சுற்றி இருக்க பேக்கிங் பேஸ்ட் எல்லாருமே பண்ணணும். கரெக்டாக அந்த பேக்கிங் பேஸ்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்கும், அதை ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக்கிங் பேஸ்ட் தான் போடணும். இந்த பேக்கிங் பேஸ்ட் போடும்போது எந்த ஒரு பபுள்ஸோ கேஃபோ இல்லாமல் போடுங்க. இந்த மாதிரி கேஃபோ பபுள்ஸோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் இருந்ததுன்னா டேரெக்டாக அது உங்களுக்கு ஏசி வோல்டேஜில் போய் ஷார்ட் ஆகும். அந்த ஒயரில் ஷார்ட் ஆகி உங்களுக்கு இடத்த அடிக்கும். அதெல்லாம் சில டைம் வெடிக்க கூட சான்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்து சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரில் மாட்டினதாக்கா மாதிரி ஆகிடாதீங்க. மறக்காமல் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுன்னு சேஃபாக பண்ணுங்க. ஃபுல்லாக பேக்கிங் பேஸ்ட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்க கேஸை போட வேண்டியது தான். போட்ட அடியில் ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டுங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு காமிக்கல. மறக்காமல் அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேஃப் இந்த இடத்துலாம் ஒன்று அந்த பேஸ்ட் தெரிஞ்சதுன்னா அதை கையை வச்சு சீல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அதை சீல் பண்ணி கரெக்டாக ஒரு 20 minutes காய வச்சுடுங்க. A few moments later. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி அர்த்தமோ அதே மாதிரி ஃபிட் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ கூட விடாமல் ஒரு பிளாஸ்டிக் கூட விடாமல் கரெக்டாக வச்சு லாக் பண்ணுங்க. அந்த பிளாஸ்டிக்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயர்ஸ்லாம் எந்த ஹோல்ஸில் இருந்ததோ அந்த ஹோல்ஸ்லேயே கரெக்டாக விட்டுடுங்க. கரெக்டாக வச்சு லாக் பண்ணி ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அந்த ஸ்க்ரூஸில் கரெக்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க பிளாஸ்டிக்கை வச்சு லாக் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி பேக்லேயும் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் டைட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஏசி லைட் எங்கேருந்து அவுத்திங்களா அதே இடத்துல கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. பழைய 3 ஒயரில் அந்த ராதலை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிட்டு லைனிங்கை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீட் ஸ்பீட் சென்சாரை கரெக்டாக உள்ள வச்சு லாக் பண்ணி ஃபிட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மறக்காம கரெக்டாக வைங்க, அப்போ தான் லாக் ஆகும். ஓகே, முக்கால்வாசி ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்க பிளாஸ்டிக் மட்டும் தான் போடணும். இந்த பிளாஸ்டிக் போடும்போது கவனமாக போடுங்க, கரெக்டாக அந்த லாக்கில் உட்காரணும். இல்லைன்னா அதனால் கூட உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஏற்படலாம். கரெக்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் 1 லாஸ்ட்டில் 2 இருக்கும், மொத்தம் 3 ஸ்க்ரூ. இந்த 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதை பண்ணுறது எனக்கு 1/2 hour மேலே ஆச்சு. ஆனால் உங்களுக்கு வீடியோ 5 to 6 minutes வரைக்கும் தான் இருக்கும். ஃபைனல் ஒரு புட்டாக வாட்டர் ஊற்றி எப்படி ஒரு செக் பண்ணிவிடுவாங்க. ஓகே, பக்காவாக வேலை செய்யுது. நம்ம போட்டதுக்கான எஃபெக்ட் வேஸ்ட்டாக போல, நம்ம போட்டதுக்கான ரிசல்ட் அது கொடுத்துருச்சு. பாருங்க, இப்படி இந்த துணியை எந்த அளவு அயன் பண்ணி கொடுத்துருக்குதுன்ட்டு.